அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவினருக்கான கூட்டம் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்று வருகிறது. கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், முழுமையான விவரங்கள். இந்த ஆண்டின் முதல் கூட்டமாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தகவல் தொழில்நுட்ப பிரிவுடைய நிர்வாகிகள் கூட்டத்தை கூட்டியிருக்கிறார். குறிப்பாக வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலுக்கு தயாராவது குறித்தும் சமூக வலைதளங்கள் மூலமாக புதிய வாக்காளர்களை, இளம் வாக்காளர்களை ஈர்க்கக்கூடிய வகையில சமூக வலைதளங்களை எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பது குறித்த பல்வேறு அறிவுரைகளை இந்த ஆலோசனை கூட்டத்தில் அவர் வழங்க இருக்கிறார். குறிப்பாக இதற்காக தமிழகம் முழுவதும் இருந்து தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகள் 200 பேர் இந்த கூட்டத்தில் கலந்து கொடுக்குறாங்க. மாஸ்டர் கிளாஸ் அப்படிங்கிற பேர்ல இந்த ஐடி விங் நிர்வாகிகளோடு எடப்பாடி பழனிசாமி பல்வேறு கருத்துக்களை முன்வைக்கிறார். இந்த அதிமுகவுடைய கடந்த கால சாதனைகள் இதை சமூக வலைதளங்களை எடுத்துரைக்க வேண்டும். குறிப்பாக திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளுடைய குற்றச்சாட்டுகளை மறுத்து அதற்கான உரிய விளக்கத்தை சமூக வலைதளங்கள் மூலமாக பொதுமக்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும் அப்படின்னு பல்வேறு அறிவுரைகளை வழங்க இருக்கிறார். ஏற்கனவே அண்மையில் தான் அதிமுகவுடைய பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டம் நடந்து முடிந்தது. இந்த கூட்டம் முதல் கூட்டமாக இந்த ஆண்டு தொடங்கியிருக்கிறார். தேர்தல் பணியாற்றுவதற்காக இந்த முதல் கூட்டம் தொடங்கியிருக்கிறார். குறிப்பாக பொங்கலுக்கு பின்பு தொகுதி வாரியாக தமிழகம் முழுவதும் ஒரு சுற்றுப்பயணமும் மேற்கொள்வதற்கு திட்டமிட்டிருக்கக்கூடிய நிலையில இந்த ஆண்டின் முதல் கூட்டமாக தகவல் தொழில்நுட்ப பிரிவினுடைய முதல் கூட்டத்தை தொடங்கியிருக்கிறார். தேர்தலுக்கு அதிமுக தயாராக இருக்கிறது. அதிமுக தலைமையிலான ஒரு மெகா கூட்டணியை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிறத ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கக்கூடிய நிலையில புதிய கட்சிகளை இணைப்போம், அதுவரை சமூக வலைதளங்கள்ல புதிய வாக்காளர்களை இருக்கக்கூடிய வகையில நீங்கள் செயல்பட வேண்டும் அப்படின்னு இந்த கூட்டத்தில் அறிவுரைகளை வழங்க இருக்கிறார் சிவரஞ்சனி. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அபினேஷ்.